மருத்துவத்துறை அதிகாரிகளை கண்டித்து கோவையில் 600 அரசு மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மருத்துவ சங்க மாநில துணைத் தலைவர் கனகராஜோடு நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த போராட்டத்தில் நீங்க என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி இருக்கீங்க? இந்த அட்மிஷன் அப்படிங்கறது காய்ச்சலால் வரக்கூடியவங்களை அனைவருமே அட்மிஷன் பண்ற மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. எது மாதிரியான விஷயங்களை இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த காய்ச்சலால் வரும் நோயாளிகள் ஒரு பார்ட்டு. அவர் சார் சொன்னதில் பிடி டைரக்டர் சொன்னதில் இது ஒரு பார்ட்டுங்க. இதுக்கு மட்டுமே இல்லை நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவர் தொடர்ந்து வெகு காலமாக ஒரு மெட்டர்னல் டெத் ஆனாலும் சரி, ஒரு இன்ஃபென்ட் டெத் ஆனாலும் சரி, பணி மருத்துவர்களையும் அவங்க வீட்டில் இருந்தாலும் கூட அவங்கள வர சொல்லி ஆடிட் என்ற பெயரில் எவ்வளோதான் நல்ல முறையாக வைத்தியம் பார்த்தாலும் கூட நம்ம டாக்டர் மேலேயே ஒரு தவறு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. மீட்டிங்கில் கூப்பிட்டு டாக்டர்களை இல் ட்ரீட் பண்ணுறது, ஒருமையில் பேசுவது, இத்தனை மரணங்களுக்கு காரணம் டாக்டர் தான் சொல்கிறது, வேலையை விட்டு ஓடிப்போங்க, அடி வாங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா வேலையை விட்டு ஓடிப்போங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி வேலை செய்யலைன்னு ஒருமையில் பேசி திட்டுவோம். மருத்துவர்கள் அதில் குறிப்பாக மகப்பேறு மருத்துவர்கள் வெகுவாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு 20 ஆப்ரேஷன் பண்ணுறாரு, 20 சிசேரியன் பண்ணுறாரு, 20 டெலிவரி பார்க்குறாரு. அதுக்கு மேலே அந்த டாக்டர்னால் என்ன பண்ண முடியும்? முடிந்த அளவுக்கு இவ்வளவு காலி பணியிடங்களையும் வைத்துக்கொண்டு, ஒரு 5000-6000 மேற்பட்ட காலி பணியிடங்களையும் வைத்துக்கொண்டு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் திரும்பி இவங்க அது மேன்மேலும் குடைச்சலை கொடுக்கறது எங்கள் மிகுந்த மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல பேர் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கஷ்டங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் திட்டினா எல்லாம் மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிடுறாங்க, பண்ண முடிய மாட்டேங்குது. இதை கருத்தில் கொண்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நாள் ஃபீவர்னாலும் கூட பேஷண்ட் அட்மிட் பண்ணணும்னா, ஒரு நாள் ஃபீவர்னா பேஷண்ட் ஆஸ் அ டாக்டர் கேன் ப்ராக்டிஸ் சயின்ஸுங்க. சயின்ஸ் தான் நம்ம படித்தது, நம்ம சயின்ஸு நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கேதர் பண்ணமோ அதை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒருத்தரோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அது தவறு. இப்போ ஒரு நாளோட காய்ச்சலோட ஒரு நல்ல ஹெல்த்தியாக வர்றான், சாப்பிட்டு வர்றான், ஒரு நாள் மைல்டு ஃபீவர் இருக்கிறவரெல்லாம் அட்மிஷன் ஆகணுமில்ல. ஆகாதவங்களை போய் நமக்கு கட்டாயப்படுத்தி அட்மிஷன் ஆக்க முடியாது. ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, அப்படி அட்மிஷன் ஆனாலுமே இங்கே எத்தனை படுக்கை வசதிகள் இருக்குது? காய்ச்சலோட வர்றவங்க எல்லாமே வந்தால் சிவியர் கண்டிஷனில் வர்றவங்களுக்கு எங்கே இடம் இருக்குது? அவங்கள கீழே படுக்க வைக்கிறதா? இதுக்கெல்லாம் சும்மா ஏதாவது போன போக்கில் ஒரு கருத்தை சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற சொல்கிறது, அதை விட என்ன சொல்றதுன்னே தெரியல. இது மருத்துவர்களை தரக்குறைத்துமா? உங்க தரம் இல்லை, நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்ல வர்றாங்களா? இல்லை நீங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்ல வர்றாங்களா? இல்லை மருத்துவர்களுக்கு அறிவியல் பூர்வமான நாலேஜ் இல்லைன்னு சொல்றாங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் எதிர்த்து தான் இந்த போராட்டங்களே